by Vichitra. ரசிகருடைய பாராட்டு எந்த படத்தில் உங்களுக்கு மிக அதிகமாக கிடைச்சது? 3 படம் சார். தரமணி, ராக்கி வந்து இன்னைக்கும் நான் வெளில போனால் ஒரு ஒரு இடத்துக்கு போனால் எனி பிளேஸ் வந்து தரமணி வந்து நிறைய பேர் சொன்னாங்க சார், அது லைஃப் ஸ்டோரி சார் செம்மையாக இருந்தது சார், அது நீங்கள் பர்ஃபார்மன்ஸும் சரி, அது ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியல சார், ஏன்னா அந்த ஒரு பாராட்டு இருக்குல்ல சார், அது தரமணியில் வந்து எப்போவுமே இருக்குது சார். ராக்கி வந்து எப்படின்னா அது ஒரு கல்ட்டாக மாறிடுச்சு சார். இன்னைக்கு வரைக்குமே நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீலாக இருக்கட்டும், இல்லை அந்த படத்தை வந்து நான் பேசாத ஆட்களே கிடையாது சார். சார் அது எப்போ சார் ரீரிலீஸ் பண்ணுவீங்க, அதோட பார்ட் 2 எப்போ சார் வரும், நீங்கள் எனக்கு அது வந்து நான் இப்போ அந்த அஸ்வின்ஸ் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் நான் போனேன் சார். ஆக்சுவலாக அஸ்வின்ஸ் படம் ரிலீஸ் அப்போ இருந்தேன். அப்போ போகும்போது நான் வந்து திண்டுக்கல், மதுரைலாம் போகும்போது நான் தேட்டர் என்னும்போது ராக்கி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சார் அது சின்ன படம் சார், அது எப்போ சார் திருப்பி பார்ட் 2 வரும், அது வெயிட் பண்ணுறோம் சார் அப்படின்னு. ஸோ அந்த ராக்கியோட அந்த ஒரு அப்ரிசியேஷனும் தரமணியில் கிடைச்ச அப்ரிசியேஷன் தான் சார் எனக்கு ஜெயிலர் கிடைச்சிது. எனக்கு ஜெயிலர் கிடைச்சது என்னன்னா, ரஜினி சார் வந்து தரமணியும் பார்த்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார், ராக்கியும் பார்த்து அவர் ரொம்ப லவ் பண்ணார் அந்த படத்தை. அது ரெண்டும் அந்த அப்ரிசியேஷன் வந்து ஆடியன்ஸ் பற்றியும் இல்லை, அது ரஜினி சாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணனால தான் ஜெயிலர் மாதிரி ஒரு படத்தில் என்ட்ரு ஆக முடியுது. ஜெயிலர் பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னா, வேர்ல்டு வைட் வந்து எல்லா இடத்துலையுமே அது ஒரு ரெக்கக்னிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு சார். ஏன்னா அந்த படத்தோட அந்த சக்ஸஸ் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் இதான் சொல்கிறேன்ல, தரமணி ராக்கி வந்து நான் பக்கத்து ஸ்டேட்டுக்கெலாம் போகல சார். கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, இன்ஃபேக்ட் ஓவர்சீஸில் நான் எங்கே போனாலுமே ரஜினி சார் சன், ஜெயிலர் சன், அர்ஜுன் முத்துவேல் பாண்டியன், அப்படி இமிடியேட்டாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வர இம்ப்ரெஷனே வந்து அதுதான். ஸோ அவங்க மனசில் போய் பதிஞ்சிருச்சு மற்ற ஸ்டேட்டில், மற்ற லாங்குவேஜஸில். அது நான் மேபி ஒரு 10 படம் 20 படம் நான் வந்து பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ஐடென்டிட்டி ஜெயிலர் ஹஸ் கிரியேட்டட் தட் பிளாட்ஃபார்ம். அஸ்வின்ஸ் வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அஸ்வின்ஸ் வந்து SVCCன்னு மகதீரா, தொல்லி பிரேமா, நானக்கு பிரேமத்தோ அப்படின்னு தெலுங்குல ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். ஆக்சுவலாக அவங்க தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க சார். BVSN பிரசாத் தான், அவர் தான் ப்ரொடியூசர். அண்ட் அவர் தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணலான்னு அவங்க டிசைட் பண்ணிட்டு வந்தாங்க. தருண் தேஜா தான் சார் டைரக்டர். அவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாரு லாக்டவுனில். அந்த ஷார்ட் ஃபிலிம் அதை பார்த்துட்டு அவரை வந்து டைரக்டராக சூஸ் பண்ணுறாங்க, அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு வந்து பிரவீன் டேனியல் சொல்லிட்டு விஷால் சாரோட மேனேஜர், அவர் வந்து பாப்பி சாரோட, நம்ம BVSN பிரசாத் சார் பாப்பி சாரோட இருந்தார். அவரும் சேர்ந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது. அண்ட் அவர் தான் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அஸ்வின்ஸ் ஒரு படம் ஹாரர் படம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் ஹாரர் படம் வேண்டாம், நான் பண்ண மாட்டேன், இப்போதான் ராக்கி ஒன்று முடித்தேன், எனக்கு வேற ஜானரில் பண்ணலாம் சார் அப்படின்னு. நீங்கள் ஒரு தடவை கதை கேளு, டைரக்டர் வந்து he wanted to narrate to you அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு தருண் வந்தார். தருண் வந்து ஒரு PhD ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் PhD பண்ணவர் ஜெர்மனியில். வந்துட்டு அவர் இங்கே வந்து நரேட் பண்ணும்போது கதை எனக்கு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து தமிழில் வந்ததில்லை அண்ட் புதுசாக இருக்குது. எனக்கு சம்திங் ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ஏதாவது ஒரு எலிமெண்ட் புதுசாக இருந்தால் நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடியாக இருப்பேன் சார். ஸோ நான் இமீடியட்டாக நான் எஸ் சொன்னேன் சார். அந்த படம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லண்டனில் போய் ஷூட் பண்ண வேண்டியது இருந்தது. ராக்கி ரிலீஸ் அன்னைக்கு நான் வந்து இங்கே இருக்க முடியல சார். என்னால் அந்த அஸ்வின்ஸ் படத்தோட ஷூட்டிங் போக வேண்டியது வந்து லண்டனில். அது எனக்கு ஒரு வருத்தம் ஆக்சுவலி, எனக்கு வந்து இங்கே இருக்க முடியல அந்த படம் ரிலீஸ் அப்பன்ட்டு. ஸோ அஸ்வின்ஸ் படம் ஷூட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 டேஸில் ஹோல் ஷூட்டே முடிச்சுட்டோம் சார். 23-24 டேஸ் லண்டனில், இங்கே வந்து ஒரு ஒன் ஆர் 2 டேஸ். அந்த பங்களா வந்து அங்கே இருக்காது லண்டன்ல? ஆமாம் சார். அந்த ஓசி ஐலாண்ட்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது சார். அதே மாதிரி அந்த 2 கடலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் ஆக்சுவலி. அது வந்து பயங்கர ஈரியாக இருக்கும் நைட் டைம்லாம். அங்கே தான் எடுத்தோம் ஃபுல்லாகவே. அண்ட் ஃபுல் டே நைட் ஷூட்ஸ் தான் அதிகமாக பெரும்பாலும். அண்ட் பயங்கர கோல்டு நாங்கள் ஷூட் பண்ண டைம், -டிகிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் அந்த படம் ஷூட் பண்ணுறதும். ஏன்னா அதில் கிளைமேக்ஸில் நான் டீமனாகவும் பண்ணியிருந்திருப்பேன், இங்கே மெயின் லீட் ரோல் அந்த அர்ஜுன் ரோலும் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ தட் வாஸ் வெரி சேலஞ்சிங் டு டூ இந்த கிளைமேக்ஸ்லாம். நான் 2த்தையும் மேக்கப் போட்டு வந்து ஒரு மாதிரி பண்ணக்கூடிய அது லக்கிலி அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது ஒரு ஆக்டராக. முடிச்சுட்டு அந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நல்ல ரெஸ்பான்ஸ், ஆடியன்ஸ் வந்து ஒரு ஹாரர் படம் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்தது. இன்ஃபேக்ட் அது 7 கண்ட்ரீஸில் டாப் 10ல் இருந்தது சார் நெட்ஃப்ளிக்ஸில். அதுலேயுமே வேர்ல்டு வைட் பயங்கர அப்ரிசியேஷன் அந்த படத்துக்கு. ஸோ அப்படி தான் என்னோட 3rd ஃபிலிம். ஜெயிலர் திரைப்படத்தில் ரஜினிகாந்துடைய மகன் கதாபாத்திரத்துக்கு உங்களை எப்படி சூஸ் பண்ணேன்னு சொன்னாரா நெல்சன்? நெல்சன் சார் வந்து எப்படின்னா சார், நான் வந்து
சொம்மர் செட்டில் தான் சார் டிஸ்கஷன் நடந்தது, ஜெயிலரோட டிஸ்கஷன். நான் சொம்மர் செட் வந்து நான் 2-3 தடவை போயிட்டு வரும்போது நான் நெல்சன் சாரை லிஃப்ட்டில் பார்த்தேன். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ சார் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்பக்ஸில் ஒரு தடவை பார்த்தேன், காஃபி ஷாப்பில். அது இப்போ அங்கே மீட் பண்ணோம். அவரை ஹாய் அப்படின்னு பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு 1-2 மந்த்ஸ் கழிச்சு எனக்கு ஒரு கால் வந்து நெல்சன் சாரோட மேனேஜர் ஸ்ரீ விஜய்ன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்க ப்ரோ அப்படின்னு. நான் இங்கே வீட்டில் இருக்கும்போது இப்போ தான் ஜிம் முடிச்சுட்டு வந்தோம்னா, நீங்கள் கிளம்பி நேராக சம்மர் செட் வாங்க சார், உங்களை பார்க்கணுங்கிறாரு. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கினார். அப்படியே ஜிம் க்ளோத்ஸில் வந்துடாதீங்கன்னு சொல்லி போயிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நான் சம்மர் செட் போகிறேன். போனோடனே நெல்சன் சார் உட்காந்துருந்தாரு. அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு பால்கனி, அங்கே ஒரு பால்கனி இருந்துச்சு சார். பால்கனியில் உட்காந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஜெயிலரில் ஒரு ரோல் இருக்குது, ஒரு ரஜினி சாருக்கு சன் ரோல். அது ஒரு ஹீரோ பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஒரு ஆல்ரெடி ஒரு ஹீரோ லீட் ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எனக்கு என்னமோ அது நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. நீங்கள் கதை கேளுங்க, நான் ஒரு ப்ரீஃபாக சொல்கிறேன், கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் எஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஒரு மேபி ஒரு லெஸ் தென் 30 மினிட்ஸ்க்குள்ளே நரேஷன் கொடுத்தாரு சார். அந்த ஒரு ப்ரீஃபாக கொடுத்துட்டாரு. என் சீன்ஸ், நான் வர சீன்ஸும் படத்தோட கதை எந்த ஃப்ளோவில் போகும்னு சொல்லிட்டாரு. எனக்கு கேட்டோடனே நான் ஃபஸ்ட்டு கேட்டது, சார் ஏன் சார் என்ன சூஸ் பண்ணீங்கன்னு நான் கேட்டேன். லைக் இல்லை உங்கள் தரமணி, ராக்கி ரெண்டுமே வந்து எங்கள் அவங்க ஏடி டிஸ்கஷன் டீமில் எல்லாருமே உங்கள் பேர் தான் சொல்கிறாங்க. அண்ட் அவங்க 2 பேர் அவங்க என்னமோ நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு தோணுது. அண்ட் எனக்குமே ஒரு ரஜினி சாருக்கும் ரம்யா கிருஷ்ணன் மேம்க்கும் ஒரு பையன் நிஜமாலே இருந்தால் எப்படி இருப்பாங்களோ எனக்கு அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது. அண்ட் எனக்கு எனக்கு உங்களை பார்க்கும்போது எந்த ஒரு அவர்ஷனும் இல்லை. எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அவர்ஷன் இல்லாத ஒரு ஆக்டர் இதில் இருந்தால் பெட்டர். இதில் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு அந்த கேரக்டரில் அப்படின்னு சொன்னார். சொன்னும் போது சரி சார், எனக்கு நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே. எனக்கு வந்து இந்த ஹோல் ஃபிலிம் இஸ் அபவுட் ஃபாதர் அண்ட் சன். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ இம்பார்ட்டண்டான ரோல் வந்து எனக்கு கிடைக்கும் போது நான் வந்து இந்த கேரக்டருக்கு அவர் சொன்ன மாதிரி சர்ப்ரைசஸ் இருந்தது. ஸோ எனக்கு வந்து நான் ஓகே சொல்லிட்டேன். பட் ரஜினி சாருக்கு ஓகே சார்னு, பிகாஸ் சார் நோஸ் மீ. அவருக்கு இது ஓகே. நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் சார்கிட்ட கேட்டேங்க. சார் உங்கள் தரமணி ராக்கிங் பார்த்தாரு. அவர் எடுத்தோடனே பிரில்லியன்ட் சாய்ஸ், ப்ளீஸ் கோ ஹெட்ன்ட்டாரு. ஸோ சாருக்கு ஓகேனா எனக்கு ஓகே சார், நம்ம பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லி தான் ஐ காட் இன்டு ஜெயிலர். அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ரஜினி சார் உங்களுக்கு நல்லா தெரியும்? ஆமாம் சார், தெரியும். அந்த படப்பிடிப்பு தளத்தில் எப்படி இருந்தது உங்களுடைய இன்டராக்ஷன் அவரால்? சார் ஃபர்ஸ்ட் டே அவர் கேரவன் இருந்தார் சார். கேரவன் இருந்தோடனே எனக்கு என்னன்னா ஒரு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு, அப்போ தான் நான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கே எடுத்துகிட்டு நான் சார் கேரவனுக்குள்ளே போகிறேன். போனோடனே சார் அங்கே இருந்தார். பார்த்தோன்னே ஹாய் வசந்த், ஹாய் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நல்லா இருக்கீங்க சார். ஃப்ளவர் பொக்கே கொடுத்துட்டு, சார் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் யூ. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு உங்களோட ஒர்க் பண்ணதுக்குன்னு அவர் சொன்னார் சார். அவர் சொல்லிட்டாரு, பாருங்களேன் நானே உங்களை வந்து படத்துக்கெலாம் வேண்டாம், சீரியஸாக நீங்கள் டாக்டர் ப்ரொசீட் பண்ணுங்கள், எப்பயாவது வேணால் வந்து நடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக அவர் வந்து அரவிந்த் சாமி எக்ஸாம்பிள் சொன்னார் சார். ஆக்சுவலி நான் தளபதியில் அரவிந்த் சாமி பார்க்கும்போது அவர் அவ்வளோ ப்ரில்லியன்ட், அவ்வளோ இன்டெலிஜென்ட்டான பர்சன். ஆனால் அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறார். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நீங்கள் ரொம்ப ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி எதுக்கு உங்களுக்கு, பிகாஸ் எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு போனார் சார். ஆக்சுவலாக அவர்கிட்ட, சார் இந்த மாதிரி அவன் பண்ணணுங்கிறான், இவன் வேணான்னு சொல்லி இவனை அட்வைஸ் பண்ணி விடுங்க சார் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் வந்து கூப்பிட்டு போனால். அவரும் அதே மாதிரி தான் அட்வைஸ் பண்ணார். அப்புறம் சார் நான் உங்களை வர வேணான்னு சொன்னேன், கடைசியில் நம்ம 2 பேருமே சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுல்ல அப்படின்னாரு. இல்லை யூ டிசர்வ் டு பி இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி, ப்ரவுட் ஃபார் யூ தட் உன் ஜேர்னி அட் த ஏர்லியஸ்ட் டைம்லேயே அவரோட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு சொல்லும் போது அவருமே ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணார். அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல் சார். ஜெயிலர் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அவரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு நாளுமே, ஏன்னா நான் வீட்டில் நம்ம ஜென்ரலாக ஒரு 5-10 மினிட்ஸ் மீட் பண்ணுவோமா சார், அவர் அவ்வளோதான் சார் டைம் கொடுப்பாரு. யார் வந்தாலுமே அந்த 10 மினிட்ஸ் டக்குன்னு ஒரு காஃபி குடிச்சிட்டு என்னன்னு கேட்டுட்டு ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ், அதுக்கு மேலே அவர் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டார். பட் ஒரு செட்டில் அவரோட ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல சார், பல நாட்கள் டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு. அவர் நிறைய ஓப்பன் அவுட் பண்ணுவார் சார். அவர் பிடிச்சிருந்தா நிறைய ஓப்பன் அவுட் பண்ணி பேசுவார். அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது சார். ஆக்சுவலி அந்த ஒரு ப்ரீஃப் பீரியட் ஆஃப் டைமில். அண்ட் மறக்கவே முடியாது சார். ஆக்சுவலி அவர் வந்து எப்படின்னா சார், ஒரு சீன் நான் ரொம்ப எனக்கு மைண்டில் ரொம்ப ஓடிட்டே இருக்க விஷயம் என்னன்னா, ஒரு சீனை அப்ரோச் பண்ணுற விதம் வந்து இப்போவுமே ஒரு
ஒரு டெபியூ ஆக்டர் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்களோ அப்படி அப்ரோச் பண்ணுவார். அவர் வந்து டைலாக் சொல்லிகிட்டே இருப்பார் சார். ஆக்சுவலாக நம்ம ஷார்ட்டுக்கு முன்னாடி ஐ மீன் உட்காந்துட்டு ஒரு மெடிடேஷனில் தான் இருப்பார். அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பார். ஸோ ஒரு என்னது அதை சீனை பற்றி யோசிச்சுட்டே இருப்பார். முன்ன பின்ன அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு யோசிச்சுட்டே இருப்பார். இப்போ நான் வந்து பக்கத்தில் உட்காந்தாலுமே ஹில் இன்ட்ராக்ட், அதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணார். பட் மைண்டு ஒரு இடத்துல இருக்கும், அது வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும்ல சார். அண்ட் தென் இப்போ ஷார்ட் ரெடின்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி ஹில் கோ இன்டு தட் ஃப்ளோ. ஷார்ட் ரெடின்னு சொல்லும் போது இப்போ அந்த கேமரா இப்போ செட் பண்ணுறீங்க எல்லாம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹில் சே த லைன்ஸ். அந்த லைன்ஸை சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவார்ல. அந்த ப்ரெப்பிங் இருக்குல்ல, அந்த ப்ரெப் ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட்குள்ளே போகிற விஷயம் வந்து பியூட்டிஃபுல் சார். அது வந்து இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளோ இதுவும் பண்ணாலுமே த வே இஸ் லைக் கோயிங் இன் டு த கேரக்டர் அண்ட் சேயிங் த டைலாக்ல, அது இப்போவுமே அது ஒரு புது ஆக்டர் உள்ளே போனால் எந்த ஒரு ஃபீல்டில் இருப்பாங்களோ அந்த ஒரு ஃபீல்டில் இருக்காரு ஆக்சுவலி. அண்ட் இட் கீப்ஸ் திங்கிங், இந்த சீனை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இந்த இடத்துல டைலாக் இப்படி போட்டால் கரெக்டாக இருக்குமான்னு டேரக்டர் கூப்பிட்டு கேட்பாரு. நெல்சன் சார் சில இடம் சார் இது ஓகேன்னு பாரு, சில இது ஓகே இல்லைன்னா ஓகே அப்படின்னா ஓகே இல்லைன்னா விட்டுடலாம், ஓகே இது ஓகே இல்லை. ஸோ அவர் டேரக்டரை கூப்பிட்டு சில இன்ட்ராக்ஷன் பண்ணுவார். இந்த இடம் நான் இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுப்பாரு. ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது சார். நம்ம பண்ணுறது ஒன்று, பண்றதை தாண்டி ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும்னு டெலிவர் பண்றது ரஜினி சார். நெல்சனை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படின்றத தாண்டி அவர் ஏதோ தன்னுடைய சக மாணவன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணாருன்னு பல பேர் நம்ம இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார், அவங்க வேர்ல்ட் பாலிடிக்ஸ் அதிகமாக பேசுவாங்க. அதாவது வேர்ல்ட் பாலிடிக்ஸ் நெல்சன் சார் நிறையா பேசுவார். அது ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவார் ரஜினி சார். ஓ அப்படியா சார், இது அவருக்கு தெரிஞ்சா கூட தெரியாத மாதிரி அவர் வந்து கம்பேர், அதுதான் அவருக்கு எல்லாம் தெரியும். பட் நெல்சன் சார் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ கேட்குற மாதிரி அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அவ்வளோ இன்க்விஸ்டிவாக கேட்பாரு. அண்ட் நிறையா அவங்களுக்குள்ள நிறையா ஃபன் இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கு செட்டில். அதனால தான் சார் ஜெயிலர் 1ல் வந்து ரஜினி சார் வந்து நெல்சன் சார் ரொம்ப மிஸ் பண்ணது வந்து அந்த ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு சார் அந்த படத்தில் ரெண்டு பேர்த்துக்குமே. அண்ட் அந்த படம் முடிச்சுட்டு அவர் வந்து எனக்கு அந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போதே முடிகிற ஸ்டேஜ்லேயே அவர் சொல்லுவார், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நெல்சன், அடுத்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம். அந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆமாம் சார் நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு இவரு சொல்லுவார். அண்ட் அதே மாதிரி தான் இப்போ அதனாலயோ என்னமோ ஜெயிலர் 2 இஸ் ஹேப்பனிங் அண்ட் தே ஷேர் அ வெரி நைஸ் பாண்ட் சார். அது எனக்கு மேபி கேஸ் ரவிக்குமார் சாருக்கும் வந்திருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பாண்ட். அதுக்கப்புறம் நெல்சன் சார் இப்போ ரீசெண்ட் டைரக்டர்ஸ்ட நெல்சன் சார் அண்ட் ரஜினி சார் ஷேர் தட் பாண்ட். நெல்சன்ட்ட இந்த லைட்டர் வெயின் வந்து ரொம்ப ஃபன்னாக ஜோவியலான ஒரு பர்சன் சார். அது வந்து அது இவர் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இவருக்கும் அவருக்கும் நல்ல சிங்காக இருக்கும் சார். ஆக்சுவலி அந்த படம் எப்படிப்பட்ட அப்ரிசியேஷனை உங்களுக்கு வாங்கி கொடுத்து ஆடியன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ரஜினி சார் வந்து பார்த்துட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ணுறார் சார். செட்லேயே நான் பண்ணது எல்லாமே பார்த்துட்டு அவரே வந்து எனக்கு கொடுத்த அப்ரிசியேஷன் வந்து நான் பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் சார். ஆக்சுவலாக அவர் இன்ஃபேக்ட் தரமணி ராக்கியும் நான் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. பட் அவர் கூட ஒரு சீன் பெர்ஃபார்ம் பண்ணுற இன்ஃபேக்ட் ஜெயிலரோட ப்ராமினன்ட் சீன்ஸ் வந்து எனக்கும் அவருக்கான ஒரு அந்த ட்ராமா இருக்குல்ல சார், அந்த ட்ராமா சீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான சீன்ஸ் எல்லாமே. அது அவரோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவரோட ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ண விதமாக இருக்கட்டும், அவர் சொல்லணும் சில டைம்ல சொல்லணும்னு அவசியமே இல்லை சார். ஆக்சுவலாக என்ன வசந்த் நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க, ஒன் டேக்ல பண்ணிட்டீங்க அப்படின்னு. நானா தான் நீங்க சொன்ன டைலாக் வந்து 10 டேக் எடுத்திருப்பேன் அப்படின்னு. அது வீட்டுக்கு வருவேன்ல சார், வீட்டுக்கு வந்தோடனே அந்த அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டைலாக் பேசுவேன். லைக் அந்த டைலாக்கும் அந்த ரூம் விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த கன் கொடுக்கறதுக்கு முன்னாடி சரண்டர் அந்த போலீஸ் இந்த மேட்டர் அந்த மேட்டர்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த டைலாக் அந்த ஹோல் டைலாக் ஃப்ரேம் வந்து ஐ ஜஸ்ட் டோல்ட் இன் லைக் ஒரு செகண்ட் டேக்ல நான் ஃபர்ஸ்ட் டேக் செகண்ட் டேக்ல ஓகேனா என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க, இதே தான் நான் 10 டேக் எடுத்திருப்பேன் அப்படின்னு. யூனோ தி வே ஹி மேக்ஸ் யூ ஃபீல் கம்ஃபர்டபிள். அதெல்லாமே இருக்குல்ல சார். ஆனாலும் மற்றவங்கள டேஸ்ட் வெச்சுக்கோ. அது வந்து பிரில்லியன்ட். அது வந்து ஸோ எனக்கு என்னன்னா அப்ரிசியேஷன் வந்து அவர்கிட்ட வந்துச்சு. இப்போ ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது எப்படி இருந்ததுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் வந்து கம்ப்ளீட்டா தே லவ் தட் ரோல். அவங்களுக்கு என்னன்னா அந்த கிளைமேக்ஸ்ல அந்த ஃபேக்டர் இருக்குல்ல சார், அது மட்டும்தான் வந்து அதை பண்ணியிருக்கணுமா வேணாமா, அதை ஷூட் பண்ணியிருந்திருக்குமா, அந்த அளவுக்கு அந்த தே குடன்ட் அக்செப்ட் தட் ஷாக். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா சார், நிறைய பேருக்கு வந்து என்னன்னா அது பண்ணியிருக்க வேணான்னு இருந்தது. நிறைய பேருக்கு எப்படின்னா அதுதான் கரெக்டான எண்டா இருந்திருக்கும் படத்துக்குன்னு தோணுது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு அந்த கேரக்டர் மனசுல இருக்குல்ல சார்,
நான் எப்படி பார்க்கணும்னா, நீங்க படம் விட்டு வெளில போகும்போது அர்ஜுன் முத்துவேல் பாண்டியனை மறக்க முடியாது. அஃப்கோர்ஸ் ரஜினி சாரை மறக்கவே முடியாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கும் போது ஐ டோன்ட் மைண்ட் பிளேயிங் அ நெகட்டிவ் ரோல். அதில் ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுது சார் அந்த கேரக்டர் மேலே. ஸோ அது எனக்கு நான் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது வெளியில் வரும்போது சில ஃபீமேல் ஆடியன்சஸ் இந்த அவங்க கிட்ஸ் எல்லாருமே தேவர் இன் டியர்ஸ் சார். ஆக்சுவலாக டியர்ஸ் பார்த்துட்டு இட் ஷுடன்ட் ஹவ் ஹேப்பன் டு யூ பட் ஐ வாஸ் லைக் இது படங்க, இது படம், அந்த கேரக்டர் அது அண்ட் ஆல் தட் அண்ட் இட் வாஸ் நைஸ், இட் வாஸ் பியூட்டிஃபுல். உங்களுக்கு எப்படி இருந்தது நெல்சனோட ஒர்க் பண்ண? சாரோட எப்போவுமே ஃபன்னு தான் சார். அவர் வந்து செட்டப்போ அவர் ஷூட்டப்போ ரொம்ப சீரியஸாக இருப்பார். இன்பிட்வீன் டேக்ஸில் அந்த ஃபன் இருக்கும். பட் அந்த ஸ்பாட்டில் அந்த ஷூட் போயிட்டு இருக்கும்போது அந்த அவருக்கு வேண்டியதை வர வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஆமாம் சார். லைக் நம்ம ஷூட் அப்போ டைலாக் அது ஏன்னா அவருக்கு ரொம்ப அது இன்டென்ஸ்டாக பார்ப்பார் ஜெயிலர்ல எல்லாம். இந்த டைலாக் டெலிவரி எனக்கு வந்து ஏன்னா நெல்சன் சார் வந்து ஹீல் வாண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஒன்லி ஃப்ரம் த ஐஸ். கண்ணில் இருக்கிறது மட்டும்தான் அவர் வந்து மேஜராக பார்ப்பாரு. அண்ட் மாடுலேஷன் வந்து கொஞ்சம் அவர் ஒரு டோன் வச்சிருப்பாரு. அந்த டோன் நம்ம பிடிச்சி நம்ம பண்ணணும். அண்ட் அது ரொம்ப ட்ராமாவாக இருக்கக்கூடாது, வாய்ஸ்லேயும் சரி பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி. ஸோ அதனால தான் இந்த போக்கர் ஃபேஸ் சொல்லுவாங்க சார். போக்கர் ஃபேஸ்னால் ஃபேஸை ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு கண்ணில் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணுற விஷயங்கள் தான் அதிகமாக அவர் லைக் பண்ணுவார். அண்ட் மாடுலேஷன் வந்து ரொம்ப அப்படி இப்படின்னு இல்லாமல் அந்த அதில் ஒரு டோனில் ஒன்று பிடிப்பார். அது எனக்கு புதுசாக இருந்தது. அது நான் இது வரைக்கும் எந்த டேரக்டர்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணதில்லை. அதாவது அது டெலிவரியை இப்படியும் பண்ண முடியுமா, இப்படி பண்ணாலும் கன்வின்சிங்காக கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து யூஸ்வலாக நம்ம ஒரு ட்ராமா ஆட் பண்ணுவோம் சார். ஏதோ ஒரு இடத்துல ஆட் பண்ணுவோம் ஃப்ளாட்டாக, ஆனால் எட் அதை கன்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வெறும் கண்ணில் டெலிவரியில் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நெல்சன் சார் இஸ் வெரி ஷார்ப் இன் தட் ஆக்சுவலி. அடுத்து வெப்பன்ல சத்யராஜோட ஒர்க் பண்ண முடியாது. சாரோட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப கேஷுவல், ரொம்ப ஃபன். என்ன மனசுல தோன்றதோ அவ்வளோ ஓப்பனா பேசிடுவாரு. அவர் வந்து ரொம்பலாம் யோசிக்க மாட்டாரு சார். எனக்கு அந்த படம் தான் சார் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஃபால். ஷூட் போகும்போதே நான் ப்ரொடியூசரை கூப்பிட்டு சொன்னேன். படங்களை நடிச்சதுக்கு அப்புறம் உங்க அம்மா ஒரு நடிகரா அவங்களை எப்படி பார்க்குறாங்க? ஷீ இஸ் வெரி ஹாப்பி. இப்போ அடுத்த படம் இருக்குல்ல இந்திரா, நான் இந்திரா எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட அம்மா வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்னா சுனிலோட நடிச்சது எப்படி? சுனில் சார் வந்து மோர் தென் 300 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு சார் தெலுங்குல. ராஜமௌலி சாரை மீட் பண்ணியிருக்காரு சார். அவர் ஆக்சுவலாக மீட் பண்ணும்போது ராஜமௌலி சார் வந்து சுனில் சார்கிட்ட கேட்டிருக்காரு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு சுனில் அப்படிங்கிறது. சார் சுனில் சார் வந்து இந்த மாதிரி 10 படத்தோட அவுட்லைன் சொல்லியிருக்காரு. இப்போ ராஜமௌலி சார் எல்லா ஸ்டோரி அவுட்லைன் கேட்டுட்டு பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.